மாறுகிறதா அரசியல் களம்? தமிழக வெற்றி கழகத்தோடு இணைய போகும் முக்கியமான கட்சி என்ன அந்த கட்சி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏன் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கணக்குகள் மாற தொடங்கி இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா திமுகவோடு இருக்கக்கூடிய காங்கிரஸ் குறித்து பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. உண்மையிலே காங்கிரஸ் அப்படிங்கிறது அதிக சீட்டு கேட்போன்றாங்க, கொடுக்காத பட்சத்தில் என்ன நடக்கும், தாவேக்காவை மையப்படுத்தி அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளாவிலும் விஜய்க்கு பார்த்தா செல்வாக்கு ஓரளவுக்கு கணிசமாக இருக்கு. தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணி அமையலாம் அப்படின்னு ஒரு சில கணக்குகள்லாம் போட்டிருக்கு. கேரளாவில் விஜய்க்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு. அந்த நிலையில மார்க்சிஸ்ட் அரசுக்கு எதிராக, கம்யூனிஸ்ட் கட்சி அரசுக்கு எதிராக அதை பயன்படுத்தி கொள்ள காங்கிரஸ் திட்டமிட்டிருக்காங்க. இது தொடர்பாக ராகுல் காந்தி முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டார் அப்படின்னா விரைவில் டெல்லி போகிறார் விஜய் அப்படின்னு சொல்லப்படுது. 2026 தேர்தல் கடந்த தேர்தலை போல இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் அதிமுக திமுக அப்படின்னு ரெண்டு பெரிய கட்சிகள் தொடர்ந்து கோலோச்சி வரக்கூடிய நிலையில தேசிய கட்சியாக இருந்தாலும் சிறு கட்சிகளாக இருந்தாலும் இந்த ரெண்டு கட்சிகளை நம்பி தான் பயணிக்க வேண்டி இருந்தது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆண்டுகிட்டு வராங்க. ஒரு காலத்துல அரசியல் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் இப்போ இருக்கக்கூடிய இடமே தெரியாம இருக்காங்க. பாஜக கிட்டத்தட்ட அதே நிலையில தான் தொடர்றாங்க. இடையில் விஜயகாந்த், நாம் தமிழர் போன்ற கட்சிகள் வந்தாலும் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. இந்நிலையில தமிழக அரசியல புது வரவாக விஜய் வந்திருக்காரு. பல ஆண்டுகளாகவே அதிமுகவுக்கு குரல் கொடுத்து வந்த விஜய் அப்படின்ற அதிமுக சில நேரங்கள் மறைமுகமாக திமுக அப்படின்னு பல ஆண்டுகளாக ஒரு மறைமுகமாக ஒரு சின்ன சின்ன சிக்னல் மூலமா அரசியல் செஞ்சுட்டு வந்த விஜய் இப்போ நேரடியாக அரசியல் களத்தில் இறங்கியிருக்காரு. விஜய் எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது தேர்தலின் போது தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் 10-20% ஆதரவு விஜய்க்கு கிடைக்கும் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வராங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற முழக்கம் திமுக அதிமுக கூட்டணியில இப்போ எழுந்திருக்கிறது. பாஜகவுக்கு ஆட்சியில பங்கு கிடையாது, கூட்டணி மட்டும்தான், அதிமுக தனித்து தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. காங்கிரசும் திமுக கூட்டணியில இதே போல பேச்சு வரக்கூடிய நிலையில திமுக அதற்கு உடன்படாது அப்படிங்கிறது நிச்சயம். இந்நிலையில தான் விஜய் தனது முதல் மாநாட்டின் போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்நிலையில திமுகவோட கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்காக ரகசிய பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் சீக்கிரமாவே ராகுல் காந்தி விஜய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்நிலையில தான் விஜயை வைத்து ராகுல் காந்தி ஒரு கணக்கு போட்டிருக்கிறதாக சொல்றாங்க. தமிழக அரசியல்ல தமிழக அளவில் பார்க்கும்போது காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டணியில் இருந்தாலும் கேரளாவில் ரெண்டு கட்சிகளும் இரண்டு துருவங்களாக இருக்காங்க. மார்க்சிஸ்ட் கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் காங்கிரஸ் கூட்டங்களையும் அவ்வளவாக கலந்து கொள்வது கிடையாது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. வட இந்திய நிகழ்வுகளில் மட்டுமே காங்கிரஸ் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இந்நிலையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அடுத்தடுத்து 2 முறை கேரளாவில் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய நிலையில நிச்சயம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு காங்கிரஸ் தலைமை விரும்புகிறாங்க. திமுக கூட்டணியால தமிழகத்தில் மட்டுமே செல்வாக்கு இருக்கக்கூடிய நிலையில கேரளாவில் ஒரு பிரபலத்தின் ஆதரவு காங்கிரஸ் கட்சிக்கு தேவைப்படுது. கேரளாவில் விஜய்க்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த போதே அந்த கட்சியின் கொடிய கேரள இளைஞர்கள்லாம் கொண்டாடினாங்க. அதே நேரத்தில் தமிழக கட்சி கழகம் அப்படின்னு பெயர் வைத்தால் தங்களால் அரசியல் ஈடுபட முடியல அப்படின்னு வருத்தத்தையும் பதிவு பண்ணாங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, அதனால எங்களால் அந்த அளவுக்கு கொண்டாட முடியல அப்படின்னு வருத்தத்தை பதிவு பண்ணாங்க. இந்நிலையில தமிழகத்தில் விஜயுடன் கூட்டணி வைத்தால் அது கேரளாவிலும் கை கொடுக்கும் அப்படின்னு காங்கிரசின் கணக்காக இருக்கிறது. அதையொட்டி பேச்சுவார்த்தைகளும் மறைமுகமாக நடந்துட்டு வரதாக சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, ஒரு காலத்துல திமுகவிடம் 60 சீட்டுகளை பெற்ற காங்கிரஸ் கடந்த தேர்தலில் 25 சீட்டுகளுக்கு தள்ளப்பட்டாங்க. இந்த தேர்தலில் அதுவும் கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அதனால தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தால் குறிப்பிட்ட அளவு சீட்டுகள் கிடைப்பதோட உள்ளூர் நிர்வாகிகளையும் சமாளிக்க முடியும், கேரளாவிலும் விஜயனுடைய செல்வாக்கை பயன்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது காங்கிரஸ் தேசிய தலைமையின் திட்டமாக இருக்கின்றது. இப்போ தமிழக காங்கிரஸ் கமிட்டி அளவில் ரகசிய பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில டெல்லி செல்லும் விஜய் ராகுல் காந்தி சந்திப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட நம்ம இந்த தகவலை முடிக்கிறோம். பொறுத்திருந்து தான் மீதி பார்க்கணும்.